Hey guys, welcome to Cinematics. Surya, Disha, Bobby Deol acting Sritha Siva writing and direction ஒரு periodical action fantasy drama ரிலீஸ் ஆன கங்குவா மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டுடியோ கிரீன் அரௌண்ட் 350 crore இந்த மூவிக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 34 minutes. கங்குவா மூவியோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. 2 டைம் லைனில் கதை நடக்குதுங்க. அதாவது 2024 and 1070ல் 2 டைம் லைன்லையும் சூர்யா ஒரு சின்ன பையனை வில்லன்ட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. யார் அந்த பையன், அவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த 2 டைம்லைனுக்கும் என்ன சம்மந்தம், வில்லன் ஏன் இந்த பையனை துரத்துறாங்க, இது போன்ற பல கேள்விகளுக்கு பாதிக்க மட்டுமே பதில் சொல்லப்பட்டது தான் இந்த கங்குவா பார்ட் 1. இந்த படத்தோட பிரச்சனையே ஸ்கிரிப்ட் தாங்க. சிவா ஒரு மாறுபட்ட அனுபவத்தை கொடுக்கவே முயற்சி பண்ணியிருக்காரு, பட் அது கை கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ½ hour பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு யோகி பாபுவோட மொக்க ஜோக்ஸ் தாங்க முடியலைங்க. ஒரு வீக்கான ரைட்டிங்னால நம்மளால் எங்கேயுமே ஸ்டோரியோட கனெக்ட் ஆக முடியலை. மெயின் பிளாட்டான அப்பா பையன் சென்டிமெண்ட் எந்த ஒரு எமோஷனல் கனெக்டோ பாதிப்போ ஏற்படுத்தவே இல்லைங்க. ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் கதைக்களம் நகருது. சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால மட்டும் சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தை இழுத்துட்டு போகிறாருங்க. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட யாராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்கவே முடியாது. மனுஷன் பாடி பில்டிங், ஸ்டண்ட்டு, ஆக்டிங், எமோஷன் எல்லாமே வேறு லெவல் பண்ணிட்டாரு. இவர் கூட வந்த மற்ற எல்லா கேரக்டருமே கதைக்கு தேவையான ஆக்டிங் நீட்டாகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரெசன்ட் டைம்லைனில் வந்த யோகி பாபு, திஷா, கோவை சரளா இவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஓவர்டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க வர சீன்ஸுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைங்க. டிஎஸ்பி கம்போசிங்கில் சாங்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் எல்லா பீட்ஸுமே சும்மா அனல் பறக்குது. சூர்யாவுக்கு அடுத்து படத்தை கொஞ்சம் தள்ளுறதுக்கு இவரோட ஒர்க்கும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. வெற்றி பழனிசாமி சினிமாட்டோகிராஃபியில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாகவே கங்குவா வேர்ல்டை கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காரு. நிஷாத் யூசப் எடிட்டிங்கில் விஷுவலாக சில விஷயம் ப்ரெசென்ட் டைம்லைனில் ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் ப்ரெசென்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் சீன்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க. அதையும் நல்லாவே பண்ணியிருந்தாரு. விஎஃப்எக்ஸ் அண்ட் 3D எஃபெக்ட்ஸுமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி 3Dயை கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான படமாக இருந்தோம், ஸ்டோரி சரியாக எழுதப்படாததால் எல்லாரோட இன்புட்டுமே வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. அண்ட் எக்கச்சக்க சினிமா லிபர்ட்டி, லாஜிக்கலாக நிறைய விஷயம் சிங்க் ஆகவே இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூர்யா பர்ஃபார்மன்ஸ், டிஎஸ்பி மியூசிக் அண்ட் டெக்னிக்கலி அ ஸ்ட்ராங் மூவி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீக்கான ஸ்டோரி ரைட்டிங், படத்தோட எங்கேயுமே கனெக்ட் ஆக முடியாதது, போரிங் ஃபர்ஸ்ட் ½ hour, சினிமா லிபர்ட்டி இதெல்லாம் தாங்க. ஒரு 3D எஃபெக்டில் சூர்யா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சூர்யாஸ் கங்குவா. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் கங்குவாஸ் 6 out of 10. Thank you guys.